ஹாய் வெற்றி பயணிகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 எல்லாருக்கும் ஒரு இனிய ஆண்டு அமையணும்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரிப்புக்காக சும்மா ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு பேர் சூலக்கல் மாரியம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சூலக்கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்த்தா தான் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு தெரியும். அதுவும் ரொம்ப ஒரு நல்ல வில்லேஜான ரொம்ப ஒரு வில்லேஜில் இருக்குது. ரொம்ப நேச்சரை அங்கே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம உக்கடம் தாண்டி போயிட்டுருக்கோம். உக்கடம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான இடம். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. பொள்ளாச்சி, பாலக்காடு, அதாவது கேரளாவிலேருந்து வர பஸ் எல்லாமே உக்கடத்தில் தான் ஸ்டாப் ஆகும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறது தான் குறிச்சி குளம் அப்படின்ற ஒரு குளம், அதாவது ஒரு ஏரி. இந்த ஏரியை இப்போ நம்ம ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நல்லா சூப்பராக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி பார்த்தா அதோடைய வீடியோ இதோடைய கடைசியில் நாங்கள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு லைஃப் டைமில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபாஸ்டான பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும், இல்லை பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற பஸ்லலாம் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக போகிறது நல்லது கிடையாது தான். பட் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போகிற பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, இல்லை பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போகிற ப்ரைவேட் பஸ்ஸில், ஈவன் கவர்மெண்ட் பஸ்லையுமே கூட ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்லையுமே நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க இந்த ரூட்டில். இத்தனை நாள் நியூ இயர் உலகத்தில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டைமில் நியூ இயர் வரும். ஸோ நம்ம இத்தனை நாள் ஆஸ்திரேலியாவிலையோ இல்லை ஜப்பான்லேயோ தான் ஃபஸ்ட்டு வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது கிடையாது. கிரிபாஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் தான் ஃபஸ்ட்டு நியூ இயர் தோன்றும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக உருண்டையில் இந்த சைட்லேயும் அந்த கண்ட்ரி வரும். அது ஒரு 30 தீவுகள் நிறைஞ்ச ஒரு கூட்டமான ஒரு கண்ட்ரி அது. ஸோ அது உலகத்தோட இந்த சைட்லேயும் பாதி இருக்கும், இந்த சைட்லேயும் பாதி இருக்கும். அதில் இப்போ நாளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு நாள் இருக்கும், இந்த சைடு ஒரு நாள் இருக்கும். ஸோ அந்த நாட்டில் தான் ஃபஸ்ட்டு நியூ இயர் உதயமாகும். அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஹைவேஸில் வர்றவங்க இந்த யமுனா பேலஸ் திருமண மாளிகை அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அங்கே நம்ம மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து அந்த கோயிலுக்கு போகணும். ஸோ இந்த வில்லேஜ்குள்ளே என்டர் ஆனவுடனே, இந்த வில்லேஜ் பேர் சூலக்கல், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி. இது கோயம்புத்தூரில் இருக்கிற பொள்ளாச்சி தாலுக்காவில் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜ்குள்ளே என்டர் ஆனவுடனே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக, மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பசுமையான இடங்களுக்கு வரும்போது உண்மையாக நம்ம மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடச்சிது இங்கே வரும்போது. இன்னும் பாருங்கள், அந்த வில்லேஜஸில் நிறைய விவசாயம் பண்ணுறது,
அதே மாதிரி நிறைய தென்னந்தோப்பு, பொள்ளாச்சினாலே தென்னந்தோப்பு தான், தென்னை விவசாயம் தான். ஸோ இது வந்து பொள்ளாச்சி தாலுக்காவில் ஒரு இடம்ன்றதால இங்கே நிறைய தென்னை பண்ணைகளை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, தென்னை மரத்தோப்புகளை. ஸோ அதில் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ நம்ம வந்து என்னென்னா நேச்சரை வந்து நம்ம நிறைய ப்ரொடெக்ட் பண்ணணும். நிறைய இடத்துல வந்து இப்போது நம்ம வந்து மரத்தை வெட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வேறு எங்கேயாவது மரத்தை வந்து நம்ம நட்டு வளர்க்குறோமான்னா அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ வந்து நம்ம தேவைகளுக்காகவோ சில ரீசனுக்காகவோ நம்ம மரத்தை வெட்டுறோம், அதெல்லாம் வந்து இப்போ அக்செப்டபுள் தான். பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து சில இடங்களில் நம்ம வந்து நல்ல மரங்களை நட்டு வளர்த்து இயற்கையை பாதுகாத்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் எங்கள் கூட சேர்ந்து இந்த இயற்கை அழகை நீங்களும் இந்த வீடியோ மூலமாக ரசிச்சுக்கிட்டே வாங்க எங்கள் கூட. ஸோ இந்த வில்லேஜில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கோழி பண்ணைகளையும் பார்க்க முடியுது, நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோழி பண்ணைகளெல்லாம் வந்து இங்கே ஒரு விவசாயத்து கூட இது இன்னொரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக அப்படியே நிறைய இளையராஜா சாங்ஸ் எல்லாம் பாடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஆனால் பாடினா காப்பிரைட் வந்துடும்ல, அதனால் வந்து நீங்களும் இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பாடிக்கிட்டே இதை ரசித்து பாருங்கள், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கோயில்கிட்ட வந்துட்டோம், கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கோயிலில் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு எந்த கட்டணமும் எதுவும் வாங்குறதில்ல. ரொம்ப அற்புதமாக இருந்தது கோயில் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்கு வந்து மதியத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற கோயில்கள் மாதிரியே வந்து நடை சாத்துவாங்க. இன்றைக்கி வந்து புத்தாண்டு நிறைய கூட்டம் இருக்குன்றதால வந்து நடை சாத்தலை, எல்லாருக்கும் வந்து தரிசனம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த டைமுக்கு நடை சாத்தாமல் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை கீழே வர்றதால இங்கே வந்து எல்லாருக்குமே ரெகுலராக வந்து மதிய உணவு, அதாவது மதிய அன்னதானம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு 100 பேருக்கு. அதுக்கு வந்து முன்னாடியே நம்ம வந்து டோக்கன் வாங்கணும்.
சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ அடுத்தது நேராக போய் எங்கேயாவது நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ரொம்ப நாளாக சரியாக எங்களால் வீடியோ வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல. அது வந்து வேலை அதிகமாக இருந்த காரணத்தால் அந்த மாதிரி செய்ய முடியல. இனி ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் குறிச்சிக்குளம், கோயம்புத்தூர்ல. புத்தாண்டு அதுவுமா கோயிலுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பொள்ளாச்சி போகிறவங்க கூட இங்கே வந்துட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ எல்லாம் நல்லபடியாக நடந்தது. இந்த வருஷம் தொடக்கம் நல்லபடியாக இருக்குது. இனி எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு எங்களுடைய வெற்றி பயணங்கள் டீம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர். பாய்.